Hello all, welcome to TNPC Knowledge Point. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஎன்பிசியோட சைட் எப்படி இருக்குது அண்ட் அதுலேருந்து எப்படி நம்ம ஆனுவல் பிளானை செக் பண்ணுறது அண்ட் சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். ஸோ பர்டிகுலர்லி இந்த வீடியோவில் நம்ம சிலபஸ் குரூப் 1, 2, 2A அண்ட் 4 வெயிட்டேஜஸ் என்னென்ன அண்ட் இந்த சிலபஸில் எப்படி நம்ம பிளான் பண்ணி படிக்கலாம் ஸோ அப்படின்ற ஷெடியூல்ஸ் அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணுறதா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸோடைய வெயிட்டேஜ் பற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்த மட்டும் குரூப் 1, 2, 2A அண்ட் 4 இது வந்து ஓரளவுக்கு சிமிலராக தான் சிலபஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அது மூணுத்தையும் ஒரு கம்பேரிட்டிவாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஜென்ரல் ஸ்டடீஸோட இது மட்டும் இதில் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ், குரூப் 1ல் இதோட வெயிட்டேஜ் 10, குரூப் 2, 2Aல 5 அண்ட் குரூப் 4லையும் 5 இருக்கும். செகண்ட் டாபிக் பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி, அதில் 10 மார்க்ஸ் வெயிட்டேஜ் இருக்கும். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அதில் 25, இந்தியன் பாலிட்டியில் 40, எக்கனாமியில் 50, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரே அண்டர் தமிழ்நாடில் மட்டும் 40. ஸோ இது அப்படியே உங்களுக்கு குரூப் 2A 4ல் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகும். 10ன்றது 5 ஆகும், 25ன்றது 10 ஆகும், 40ன்றது 15 ஆகும். உங்களுக்கு மார்க்கேஜ் வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் குறையும். ஏன் அப்படின்னா இதில் நம்ம ஃபுல் 200மே ஜென்ரல் சயின்ஸ் தான் எழுதுகிறோம். அங்கே வந்து ஸ்ப்ளிட் அப் நமக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷுமே வரும். அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த மட்டும் ஆப்டில் 15 கொஷின்ஸும் ரீசனிங்கில் 10 கொஷின்ஸும் இது சிமிலர் பேட்டர்ன் ஃபார் குரூப் 1, 2, 2A அண்ட் குரூப் 4 எல்லாருக்குமே இதே பேட்டர்ன் ஆஃப் வெயிட்டேஜ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த வெயிட்டேஜ் வச்சு நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த வெயிட்டேஜை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் யூனிட் வைஸ் பார்க்கும்போது சேம் தான், எல்லா டாபிக் வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். கொஷின்ஸ் மட்டும் கொடுக்கும்போது சில குரூப் 4ல் கொஞ்சம் ஈஸியராகவும் 1 அண்ட் 2, 2Aல கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டஃபஸ்ட்டாகவும் இருக்கலாம். அண்ட் குரூப் 1 பொறுத்த மட்டுமே ஃபுல்லி நம்ம 200 கொஷினுமே ஜென்ரல் சயின்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் நமக்கு ஜென்ரல் தமிழோ இங்கிலீஷோ இருக்காது. பட் 2, 2A பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. 100 கொஷின் தான் ஜென்ரல் ஸ்டடீஸோட இது இருக்கும். அண்ட் ரிமைனிங் 100 கொஷின்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜென்ரல் தமிழ் வேணும்னா ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கலாம், அது ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும்னா ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். பட் குரூப் 4 பொறுத்த மட்டும் நீங்கள் தமிழ் மட்டும்தான் ரைட் பண்ண முடியும். மேபி நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாகவே இருந்திருந்தீங்க அப்படின்னாலுமே தமிழ் மட்டும்தான் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது எலிஜிபிலிட்டி கிடையாது, ஸ்கோரிங்கும் கூட. அதில் நீங்கள் மார்க் வந்து தமிழில் எலிஜிபிலிட்டி எடுத்திருந்தால் போதும்னு கிடையாது. நீங்கள் மார்க் அதில் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது வந்து உங்களுடைய மெரிட்டோடைய லிஸ்ட்டுக்கும் ஆட் ஆகும். அண்ட் அவள் நம்ம சிலபஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினோட சிலபஸை கொடுத்துருக்கேன். ஸோ குரூப் 1 பொறுத்த மட்டும் சிங்கிள் பேப்பர்லேயே உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபுல்லாக இருக்கும். டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்க ஜென்ரல் ஸ்டடீஸில் 175 கொஷின்ஸ் நம்ம ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் சேம் மற்ற எக்ஸாம்ஸ்க்கு எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி SSLC ஸ்டாண்டர்டில் 25 கொஷின்ஸ் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பேப்பர் 1. இந்த பேப்பர் 1 நம்ம முடிச்சுட்டா இதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேப்பர் 2, பேப்பர் 3ன்ற மாதிரி இதில் நம்ம அடுத்தடுத்த எக்ஸாமினேஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் ஃபுல்லி உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் ரிலேட்டடான உங்களுக்கு ஜென்ரல் தமிழோ இங்கிலீஷோ இல்லாமல் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜென்ரல் ரிலேட்டடான டாப்பிக்கில் 200 கொஷின்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த மட்டும் 10 கொஷின்ஸ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அதில் பர்டிகுலராக என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் ஜென்ரல் சயின்ஸில் என்னென்னலாம் டச் பண்ணணும் அப்படின்றத எலக்ட்ரானிக்ஸோ இல்லை கம்யூனிகேஷனா ஆர் சயின்டிஃபிக் நாலேஜ் இந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்கும். செகண்ட் வந்தோம் அப்படின்னா ஜியாகிரஃபி, இதில் 10 கொஷின்ஸ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்பேரிட்டிவ்லி அதர்ஸ் பார்க்கும்போது ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபிக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் வந்து கம்மி தான். ஸோ இதில் நம்ம கொஷின்ஸ் கொடுத்துருக்க மாதிரி டாபிக்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். தேர்ட் யூனிட் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டோடது. இதில் வந்து நமக்கு ஒரு 25 கொஷின்ஸ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸாக தான் இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் ஒன்ஸ் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் B.R. அம்பேத்கர் பற்றி இல்லை பகத்சிங் பற்றி இந்த மாதிரி ஃபேமஸாக இருந்த ஹிஸ்ட்ரி பீப்புள்ஸ் பற்றியும் நம்ம ரீட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா பாலிட்டி. இதில் வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், 40 கொஷின்ஸ். ஏன்னா கரண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக்னு பார்த்திங்கன்னா பாலிட்டி தான். அண்ட் எக்கனாமியுமே வந்து அதிக வெயிட்டேஜ் தான். எக்கனாமி பற்றியுமே நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுனால ஒன்ஸ் நீங்கள் டாப்பிக்கை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹிஸ்ட்ரி கல்ச்சர். ஆல்ரெடியுமே நமக்கு ஹிஸ்ட்ரி கல்ச்சர் இருந்திருக்கும். பட் இது வந்து பர்டிகுலர்லி ஃபார் தமிழ்நாடு
தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் என்ன அப்படின்றத பற்றி நமக்கு இருக்கும். ஸோ இதுலேயுமே வெயிட்டேஜ் அதிகம் தான். ஸோ இதிலலாம் நம்ம மோஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தோம் அப்படின்னா நம்மளால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஆப்டிடியூட் பொறுத்த மட்டும் உங்களுக்கு 15 கொஷின்ஸு சிம்பிளிஃபிகேஷனோ, பர்சன்டேஜோ, ஹெல்சிஎஃப் இந்த மாதிரி கொஷின்ஸை மிக்ஸ்அப் ஆகியிருக்கும். ரீசனிங் பொறுத்த மட்டும் லாஜிக்கலாக கொஷின்ஸ் இருக்கலாம், பசில் ரிலேட்டட் இல்லை டைஸ் ரிலேட்டட், ஆர் விஷுவலாக இல்லை ஆல்ஃபா நியூமரிக்கில் மிஸ் அவுட் ஆன நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து இதில் இருக்கும். இப்போ ஜஸ்ட் நம்ம பார்த்த இங்கிலீஷில் இருந்த சேம் பேட்டர்ன் அப்படியே நமக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா தமிழ்லேயுமே கொடுத்துருப்பாங்க. இதே ஜென்ரல் சயின்ஸை தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் தமிழை டவுன்லோட் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் தமிழ் மட்டும் பர்டிகுலர்லி ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இங்கிலீஷ் படிக்கிறவங்க இங்கிலீஷோட டாப்பிக்கை எடுத்துக்கலாம். சேம் இப்போ நம்ம பார்த்த அதே தான், பட் ஆனால் லாங்குவேஜ் மட்டும் தமிழில் எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து குரூப் 1ஓட சிலபஸ். இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வெறும் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர இதில் ஜென்ரல் தமிழோ இல்லை ஜென்ரல் இங்கிலீஷோ ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸில் இருக்காது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை மட்டும் கிளியராக எனக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் நான் கிளியராக இருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் குரூப் 4 வந்து தாராளமாக வந்து நம்ம எழுதலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் தான், செகண்ட் ஸ்டேஜில் தான் உங்களுக்கு தமிழோட எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுவே இப்போ நம்ம குரூப் 2A பார்க்கலாம். ஸோ 2A பொறுத்த மட்டும் 2 டைப் ஆஃப் தான் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ப்ரிலிமினரி ஒன்று இருக்கும் அண்ட் மெயின்ஸ் ஒன்று இருக்கும். ப்ரிலிமினரியை பொறுத்த மட்டும் அதில் உங்களுக்கு கொஷினோட வெயிட்டேஜ் டிகிரி ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 75 கொஷின்ஸும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு 25 கொஷின்ஸும், லாங்குவேஜ் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ இது உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டது தமிழோ ஆர் இங்கிலீஷோ. பட் நீங்கள் இதை கிளியர் பண்ணிட்டீங்க, மெயின்ஸ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதி அதை கிளியர் பண்ணால் தான் உங்களோட ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை வந்து எடுத்துப்பாங்க எலிஜிபிலிட்டிக்கு. அண்ட் இதுலேயும் சேம் இப்போ நமக்கு கொஷின் பேட்டர்ன், கொஷினோட வெயிட்டேஜ் மட்டும்தான் மாறி இருக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு டாபிக் சிமிலர் தான். ஸோ ஸ்டாண்டர்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். 75 கொஷின் மட்டும் உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ அதில் ஜென்ரல் சயின்ஸ் பார்த்திங்கன்னா 10 கொஷின்ஸ் பார்த்துருப்போம், இதில் 5 கொஷின்ஸ் தான் இருக்கும். அதுபோல் ஜியாகிரஃபி அங்கே 10 கொஷின்ஸ் பார்த்துருப்போம், இங்கே 5 கொஷின்ஸ் தான் கேட்பாங்க எக்ஸாமில். ஏன்னா டோட்டலாகவே நமக்கு கொஷின் ரெடியூஸ் ஆகுது இல்லையா. அங்கே வந்து நம்ம மொத்தமாக 200 கொஷினுமே ஜென்ரல் ஸ்டடீஸ் தான், பட் இதில் 75 கொஷின்ஸ் தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிறோம் இல்லையா. அப்படியே சேம் சிமிலர் அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு இருக்கும். கொஷினோட வெயிட்டேஜ் மட்டும்தான் மாறி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ் நான் ஸ்க்ரால் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இதே சேம் உங்களுக்கு தமிழ்லேயுமே கீழே கொடுத்துருவாங்க. அண்ட் குரூப் 2A பொறுத்த மட்டும் நமக்கு ஜென்ரல் தமிழோ ஆர் ஜென்ரல் இங்கிலீஷோ நம்ம எழுதுகிறோம் இல்லையா. ஸோ அதுக்காக ஜென்ரல் தமிழுக்கான சிலபஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இலக்கணம்னு வரும்போது நம்ம பிரித்து எழுதுறது, சேர்த்து எழுதுறது, இல்லை சந்திப்பிழை, குறள் நெடில் வேறுபாடு, இந்த மாதிரியான நமக்கு பேசிக்காக தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அண்ட் மிஸ்டேக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே இதிலே யூனிட் 2 அதோட வெயிட்டேஜஸும் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இலக்கணம்க்கு இவ்வளோ கொஷின் வெயிட்டேஜ் இருக்கும், அது சொல்லகிறது உங்களுக்கு எதிர்ச்சொல் தெரியுதா, இல்லை ஒரு பொருள் தர பழமொழி இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு மீனிங் தெரியுதா, அந்த மாதிரியான கொஷின். சில இது வந்து உங்களுக்கு ரீட் அவுட் கொஷின்ஸ் வாங்க ஒரு பேராகிராஃப்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க, அதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் கேட்குற கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லாங்குவேஜோட டெஸ்ட்டுக்காக தான். உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து நமக்கு கிராமட்டிக்கலாக தெரியுதா, லாங்குவேஜில் இருக்க இலக்கணம் தான்றதுக்காக. ஸோ ஜஸ்ட் அதுலேயும் எவ்வளோ வெயிட்டேஜஸ் இருக்குது அப்படின்றத கிளியராக சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம அதுபடி படிச்சிட்டாலே வந்து போதுமானது தான். நம்ம ஃபுல் புக்கை டாப் டு பாட்டம் கவர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த சிலபஸை பார்த்து இதில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அதை மட்டும் நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணி படித்தா போதும். ஸோ இது வந்து ஜென்ரல் தமிழுக்கு. ஸோ எப்படி உங்களுக்கு ஜென்ரல் தமிழுக்கு கொடுத்துருக்காங்களோ அதே போலவே உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷுக்குமே இருக்கும். ஸோ இங்கிலீஷ் வந்து கிராமட்டிக்கலாக என்னென்னலாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற மாதிரியான போர்ஷன்ஸை வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் ஐ வில் ஷோ யூ த இங்கிலீஷ் சிலபஸ். ஸோ இங்கிலீஷை பொறுத்த மட்டும் கிராமர் ரிலேட்டடாக பார்ட் ஆஃப் ஸ்பீச்சோ ஆர் சம்திங்ஸ் இருக்கும். அண்ட் செகண்ட் வெக்காபுலரி இந்த மாதிரியான டாபிக்ஸ், ப்ரோஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ், இங்கிலீஷில் இருக்க கிராமட்டிக்கல் டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ட்ரான்ஸ்லேஷன்ஸோ இல்லை டெக்னிக்கல் டேர்ம்ஸோ இல்லை ரைட்டிங் ஸ்கில்ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யார் எது படிக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் நான் குரூப் 4 இது காட்டுறேன். பட் குரூப் 4 பார்க்குறதுக்கு முன்னாடி குரூப் 4 பொறுத்த மட்டும் இப்போ நம்ம குரூப் 2 இயரில் நீங்கள் எனிதிங் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கலான்னு பார்த்துருந்தோம் இல்லையா? பட் குரூப் 4 பொறுத்த மட்டும் நீங்கள் ஜென்ரல் தமிழ் தான் எழுதணும், நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாகவே இருந்தாலும். ஏன்னா இது எலிஜிபிலிட்டி கிடையாது, ஸ்கோரிங் பேப்பரும் கூட. ஸோ அதில் பார்த்திங்கனாலே தெரியும், குரூப் 4 சர்வீசஸில் உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் ரெண்டுமே இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும் இல்லை தமிழாக இருக்கட்டும் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். அதனால தான் இந்த எக்ஸாம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எக்ஸாமாக இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் தான். தென் நீங்கள் எலிஜிபிலிட்டி 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா போதும். கொஷின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ தட் அதனால் ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஷின் சிமிலர். நீங்கள் எப்படி 2A பார்த்தீங்களோ வெயிட்டேஜ் மட்டும் இதில் குறையும். எப்படி குரூப் 2A இருக்க வெயிட்டேஜ் தான் சேம் இதில் இருக்கும். குரூப் 1 கம்பேர் பண்ணும்போது மட்டும் வெயிட்டேஜ் இதுக்கு குறையும். பட் 2A குரூப் 4 என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2A நீங்கள் ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுபோல் குரூப் 4 பொறுத்த மட்டும் நீங்கள் தமிழ் தான் ரைட் பண்ண முடியும். அண்ட் இது வந்து ஸ்கோரிங் பேப்பரும் கூட. இதில் உங்களோட மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மார்க் வந்து உங்களோட மெரிட் லிஸ்ட்டில் போய்ட்டு ஆட் ஆகும். அதனால இது வெயிட்டேஜ். அண்ட் இதில் முக்கியமாக தமிழ் வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லா படித்து தான் ஆகணும். மற்றபடி ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த மட்டும் ஆல்ரெடி நீங்கள் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணதே எனாஃப் தான். அதில் இருந்து தான் கொஷின்ஸ் வரும். தமிழ் பொறுத்த மட்டும் இது ஸ்கோரிங் பேப்பர் இல்லையா? அதனால் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி டாபிக் வைஸ் சிமிலராக நம்ம டாபிக் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதனால் நான் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் குரூப் 4 படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு டவுட் வரலாம், சிலபஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷுக்குமே குரூப் 4 சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. பட் சிலபஸ்லேயே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அது ஒன்லி ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு தான் இருக்கும். ஸோ மற்றவங்க எல்லாருமே நீங்கள் தமிழில் தான் எழுதணும். உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே சிலபஸ் கொடுத்துருந்தாலுமே நீங்கள் தமிழ் மட்டும்தான் அதில் ஸ்கோரிங் பேப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் ஆர் இங்கிலீஷ், நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயே கூட ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த சிலபஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. தட்ஸ் அபவுட். ஐ திங்க் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் TNPSC related videos.